ஸ்கூல் விட்டு வந்த உடனே கையில் ஸ்நாக்ஸை கொடுத்து கூடவே ஃபோனையும் கொடுத்து வீட்லயே உட்கார வச்சிடுறாங்க. அதையும் மீறி நான் வெளியே போனா கீழே விழுந்துடுவேன், அங்க போயிடுவேன், இங்க போயிடுவேன், எதையாவது சொல்லி என்னை பயம் முழுத்தி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இது விளையாட்டு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லப்பா, இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க வெளில போய் விளையாடும் போதுதான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த போன் வந்ததுல இருந்து உடல் ஆரோக்கியம் மட்டுமா போச்சு, ஒரு மனிதனுக்கு உண்டான மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு கொண்டு போய் விட்டு இருக்கு இந்த போனு. மனிதாபிமானமே இல்லைன்னு எதை வச்சு தாத்தா சொல்றீங்க? இதோ பாரு மனிதாபிமானத்தை. பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறாமலடி நீனவா. இந்த மொபைல் போன் உங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு பாத்தியா? அப்படின்னா இந்த மொபைல் போன்னால எந்த யூஸ்மே இல்லைன்னு சொல்றீங்களா தாத்தா? போன்ல கெட்டது மட்டும் இருக்குன்னு நான் சொல்ல வரலப்பா, அதுல நிறைய நல்ல விஷயமும் இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாரு, போன் மூலியமா நம்ம நிறைய நல்ல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். உனக்கே நல்லா தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவால பள்ளிக்கூடமே போன்ல தான் நடந்துச்சு. அதுதான் நல்ல விஷயம். மொபைல் போன்ன்றது ஒரு அரிய கண்டுபிடிப்பு. அதை நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு சோசியல் மீடியாக்குள்ள போய் நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு மொபைல் போன்லயே கேம் விளையாடி பொழுது கழிக்க கூடாது. எங்க நேரத்தை வீணடிக்கிற இந்த போனை இனிமே நான் அனாவசியமா யூஸ் பண்ண மாட்டேன் தாத்தா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்க தாத்தா சொன்னதை கேட்டு நான் மாறிட்டேன், நீங்களே எப்போ மாற போறீங்க?